ஹலோ மக்களே, வெல்கம் டு மை பேன் ஸ்டோரி. இன்றைக்கி வந்து ஆட்டோட தலைக்கறி செய்ய போகிறேன். உருதுல சிராக்கா கோஷ் போலிங்கன்னு ஓச்சு. இப்போ வந்து குக்கரை ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். குக்கரில் செய்யலாம், ஏன்னா தலைக்கறி வேகணும். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயிலும் நல்லா சூடாகட்டும். அப்புறமா வந்து இந்த பட்டை இருக்குல்ல, இந்த பட்டையை போட்டுக்கிறேன். ஏலக்காய் பட்டை கூட போடலாம். நான் வந்து வெறும் பட்டை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என் வீட்டில் பசங்களுக்கு சுத்தமாக அந்த ஏலக்காய் பட்டை, கிராம்பு, இந்த ஸ்மெல்லாம் பிடிக்கல. ஸோ நான் பட்டை மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா பட்டை பொரிஞ்சிச்சு. இப்போ ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். நைட்டுக்கு தோசை இல்லை இட்லி எதுக்கான வச்சு சாப்பிட்றேன். ஸோ ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். 3 ஆனியன்ஸு நல்லா வதங்கட்டும். ஆனியனு மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம். ஆனியன் வதங்கட்டும். எஸ், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். பிகாஸ் வந்து எங்கள் தாத்தா சொல்லுவார், சின்ன வயசில் எங்கள் அம்மாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்கம்மா, ஜாஸ்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்கம்மான்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போட்டிருக்கேனாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது என் தாத்தா ஞாபகம் வரும். என் தாத்தா சாப்பிட ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள், டொமேட்டோ போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டொமேட்டோ போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், ஃபாஸ்ட்டாக வதங்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. உப்பு போட்டு அதெல்லாம் பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் எப்போவுமே. இப்போ நெக்ஸ்ட்டு தலைக்கறி போட போகிறேன். நல்லா 7 to 8 தண்ணி கழுவி வச்சுருக்கேன். கழுவுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் அந்த ஒயிட்டாக அந்த முடி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாம் போட்டாயிடுச்சு. சின்ன சின்ன முடி இருக்கும் தலைக்கறியில், அதுவும் எடுத்து நல்லா கழுவி வச்சுருங்க. இப்போ மசாலா போடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது. இப்போ நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு சக்தி மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு சக்தி கோரியாண்டர் பவுடர், தனியா பவுடர் வந்து 1 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் வரைக்கும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எஸ், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு கைஸ். நல்லா இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் பால் போட போகிறேன். தண்ணி போடலை, நான் தேங்காய் பாலை மட்டும் போட்டு குக்கரை மூட போகிறேன். அப்போ கொஞ்சம் தேங்காய் பால் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கைஸ். கொத்தமல்லி ஒரு புடி ஃபுல்லாக போடுறேன் கையளவுக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். ரைஸ்க்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி, ரொட்டி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது குக்கரை மூடிடுறேன். 10 மினிட்ஸ் விட்டுடுங்க கைஸ். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஆஃப் பண்ண போகிறேன். குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய் கைஸ்.